நாகை மாவட்ட வேதாரண்யம் பகுதியில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. பருவமழை தொடங்கிய பின் உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டது. வேதாரண்யத்தில் நேற்று மதியம் முதல் இரவு 7 மணி வரை 6 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கடியல் வயல் ஆகிய பகுதிகளில் உள்ள உப்பளங்களில் மழைநீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது. மழை ஓய்ந்த பிறகு உப்பு ஏற்றுமதி தொடங்கும் எனவும், கனமழை காரணமாக உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அரசின் அறிவிப்பை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்து தரும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் மஞ்சளார் அணைக்கு நீர்வரத்து 100 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மாலை மற்றும் இரவு பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து 70 கன அடியில் இருந்து 100 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடியை மீண்டும் எட்டும் நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே மஞ்சளார் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் மஞ்சளார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.